போன வாரத்துல நான் ஹோம்வொர்க்ல நிறுவம் 7வது அதிகாரத்துல ஒரு வசனம் தியானம் பண்ணோம். அந்த வசனம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோங்கிற காரியத்தை பவுல் பேசினார். போன வாரம் பேசும்போது ரோமர் நிறுவம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறுபடுடையதாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோர் ஆடியர்கள். எதுக்கு? நியாயப்பிரமாணத்துக்கு. அதுக்கு முந்தின எபிசோட்ல அவங்க பேசும்போது பாவத்துக்கு மரித்தவர்களா இருந்தோம்னு சொல்லுது. இப்ப அதுக்கப்புறம் வரும்போது நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களா இருக்காங்க. அப்ப பாவத்துக்கு மரித்த ஸ்டேஜ் எது, எந்த நிலை அப்படின்னா மீட்கப்பட்ட நிலைன்னு சொன்னோம். இப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான் அப்படின்னா மீட்கப்பட்ட நிலைக்கு வந்துட்டான். அந்த மனுஷனுக்குள்ள நடக்கிற செயல் என்னன்னா, தேவனே செய்யற வேத சொல்றபடி அவன் பாவத்துக்கு மறிக்கிறான். அதனால ரோமர்குள்ள நிறுவனம் 8வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும். பொருள் என்ன தெரியுமா? சரீரம் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா பாவத்துக்கு அது மறிச்சிருச்சு. அதாவது பாவத்துடைய கிரியை செய்ய முடியாது. அந்த கிரியைக்கு அது என்ன மறிச்சிருச்சு. எப்ப? மீட்கப்பட்ட நிலை. மீட்கப்பட்ட நிலையில இருக்க ஒரு சகோதரன் நேற்று கோபம் ஒன்னா பாவம் செஞ்சிருப்பான், கசப்பு இருந்தாலும் பாவம் செஞ்சிருப்பான், ஒரு சத்தம் போட்டிருப்பான், கூக்குள் விட்டுருப்பான், ஏதோ கிரியை செஞ்சிருப்பான். பாவத்துடைய கிரியும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நடந்தது. ஆனா இப்ப கிரியல் இருக்காது. ஆனா அந்த பாவத்துக்கு அவன் மறிச்சுட்டான். ஆனா எல்லா மனுஷனுக்குள்ள எது இருக்குது? பாவம் இருக்கு. புரிஞ்சுக்கிறேன். அந்த சுவாவம் என்ன இருக்கு? அந்த மனுஷனுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த பாவ சுவாவம் இருக்குது. இப்பதான் ரோமர்கள் 7வது அதிகாரத்தை சொல்லும்போது நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறுத்தேனேங்கிறார். ஆமா, அது யாரு மறுத்தது? அது பாவ சுவாவம் மறுத்ததான் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துக்கு மறுத்தேனே. இப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்படுது? அந்த அடங்காத கீழ்ப்படியாத மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. வேதம் அது நியாயப்பிரமாணமாய் வருது, அது அடங்காதவனுக்கு வருது. அவன் மறிச்ச உடனே நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சேனிங்கிற காரியத்தை கொண்டு வர்றாரு. இதுதான் விளையிட்டோம். அப்ப ஒரு சகோதரன் நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சிருக்கான்னா அவனுக்குள்ள கீழ்ப்படியாம இல்லை. மனுஷன் செத்து போயிட்டான். இனி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு அவனால முடியும். அதனால கிறிஸ்துவுக்கு என்று கனி கொடுக்கும்படிங்கிறார். கிறிஸ்துவுக்கு என்று கனி கொடுக்கும்படி நியாயப்பிரமாணத்தினாலே கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்துக்கு மறுத்தவர்கள் கொண்டாரு. அப்ப நல்லா விளைவிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறைச்சிட்டேன் அப்படின்னா டோட்டலா எனக்குள்ள கீழ்ப்படியாமைக்கு மறைச்சு செத்து போடுச்சேன். இனி தேவனுக்கு தண்ணி நான் பிழைக்க முடியும், தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். இந்த நிலைக்கு வந்துடும். அடுத்த கட்டம் என்ன கொண்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்க போகுது கலாத்தியர்கள் நிறுவனம் 7வது அதிகாரத்துல 19வது வசனத்தை நான் பார்ப்போம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். இங்கேயே கொண்டு வர நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி, அங்கே சொல்லும்போது கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோன்னு சொல்றாரு. அதேதான் இங்கேயே கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னா, தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேங்கிறார். இத இந்த வசனத்தை நான் சொல்லும்போது கொஞ்சம் புரிந்து கொள்ளுக்கு ஏதோ சொல்றேன். நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு பவுல் மறிச்சாரா? அதாவது மாம்சத்தின்படி எழுத்தின்படி அவர் மறிச்சிருந்தாரா? அந்த செய்கை ஏதாவது நடந்துச்சா? இல்ல. அப்ப பவுல் எப்படி இதை சொல்ல முடியும்? நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறிச்சேன் உனக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இங்கேதான் விளைவிக்கல விஷயம். இங்கேதான் அந்த மனுஷத்துல விசுவாச கிரியை செய்யறாரு. அப்ப நம்ம என்ன விளைவிக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே வேதம் சொல்லுவதை ஆவி கேட்டபடி எடுத்து அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்ப பவுல் சொல்ற அந்த நிலை என்ன? அவர் எதை விசுவாசிக்கிறார், எதை நம்புறாருன்னா வேதத்தை அப்படியே நம்புறார், அப்படியே விசுவாசிக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? தமக்கு முன்பாக நாம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு உலக தோட்டத்துக்கு முன்னே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளணும். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே தாவாகிய தேவன் நம்ம யாருக்குள் தெரிந்து கொண்டாரு? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். பவுலை தெரிந்து கொண்டாரா இல்லையா? ஆமா. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்படும் போது நம்ம எல்லாரும் யாருக்குள்ள இருந்திருக்கோம்? பவுல் யாருக்குள்ள இருந்திருக்காரு? கிறிஸ்துக்குள்ள. அவர் நம்ம எல்லாருடைய பாவலுக்காக அடிக்கப்படும் போது பவுல் யாருக்குள்ள இருந்தாரு?
கிறிஸ்துக்குள்ள இருந்தேன். நான் யாரு? நம்ம இங்கே தான் கிறிஸ்துவுல. கிறிஸ்துக்குள்ள இருந்தேன். இதுதான் உண்மை. என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்படும்போது நம்ம யாரோட இருந்தோம்? அவரோட இருந்தோம். பவுலும் யாரோட இருந்தாரு? அவரோட. அவரோட இருந்தாரு. இந்த வெளிச்சம் அவர் கிடைச்சு. அதனால நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு வரிசனை கிடைச்சு. அப்ப எழுத்தின்படி அப்படியே பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினாலே மரிச்சது இயேசு கிறிஸ்து தான். நியாயப்பிரமாணத்தினால மரிச்சது யாரு? ஏன் நியாயப்பிரமாணத்தை யாரு கை கொள்ள? இயேசு கிறிஸ்து கை கொள்ள. நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தா. அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தா அவனுக்கு கொல்லணும் வேலை சொல்லப்பட்டு அவங்க பிரமாணம் சொல்லப்பட்டது. ஆமா. நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டது. அதுபடி யாரை கொண்டாங்க? கிறிஸ்துவை கொண்டாங்க. ஆனா கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தினால அவர் கொண்டதுனால அவர் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணாரு? முடிவெடு கட்டிட்டார். டோட்டலா நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாச்சு. பவுல் அதை எடுக்கிறாரு. அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால அவர் சாகடிச்சாங்களோ அப்ப நான் யாரோட கூட இருந்தேன்? கிறிஸ்துவோட கூட இருந்தோம். என்ன ஒரு இந்த வரிசை தான் வேணும் நம்ம எல்லாருக்குமே. இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை தான் வேணும். நானும் அவரோட தான் இருந்தேன். அவர் நியாயப்பிரமாணத்தை மீறும் போது நானும் அவரோட தான் மீறினேன். அவர் நியாயப்பிரமாணத்தை நானும் அவரோட என்ன மறிச்சேன். இப்ப பவுல் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சேனே. ஏன் உண்மையான ஒவ்வொரு சகோதரனுமே சரி, கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டிருக்கா அப்படின்னா அவர் நான் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் எனக்கா செஞ்சிருக்கேன். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு எனக்கா செஞ்சிருக்கேன். ஏன்னா அவர் இந்த பூமியில வந்து ஒரு சரீரத்துல வந்தார் போது உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் தேவனுடைய மடியில செல்லப்பிள்ளையா இருந்தார் போது அவங்களுக்கு அந்த அந்த ஆவிக்குள்ளா நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். ஊற்றப்பட்டிருக்கும். நம்மளும் ஆவி கூட ஆவியா இருந்துச்சு. எல்லா நாயும் ஆவிக்குள்ளா இருந்துச்சு. நமக்காக எல்லாம் செஞ்சார். யாரெல்லாம் தேவன் தன் ராட்சியத்துக்கு நியமித்து தெரிந்து கொண்டாரோ அவங்க எல்லாருக்காக தேவன் என்ன நடந்தார்? மரணத்தை உத்தரித்தார். இப்ப நான் அதை விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். அப்படின்னா அதை அவர் எனக்காக செய்தாங்கிறத ஏற்றுக்கொண்டு அதை நான் அறிக்கை செஞ்சேன்னா கிறிஸ்துவை தரம் பண்ணேன்னு அர்த்தம். அது இல்லாம நாம வந்து கிறிஸ்துக்காக செய்யணும் போகும்போது கிறிஸ்துவை கடமையா பண்றோம். எல்லாத்தையும் அவர் எனக்காக செய்துட்டார். இந்த நிலை இன்னைக்கு கிறிஸ்துவத்துல விளையாட வேண்டியது அவசியமா இருக்கு. ஒவ்வொரு சகோதரன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சகோதரன் கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சகோதரன் இந்த அறிவை பெற்றவனா இருக்கணும். இல்ல கிறிஸ்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆனா ஒரு காரியம் என்னன்னா அவர் எனக்காக செய்து முடித்துட்டாருங்கிறத நான் அறிக்கை செய்வது உண்மை சொல்லணும். ஆனா அந்த அனுபவத்தை பெற வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப கிறிஸ்து எனக்காக செய்து முடித்தாருன்னா அந்த பாதையில அவர் என்னை நடத்த சித்தம் கொண்டிருக்கார். நான் நடப்பேன், என்னை நடத்துவா. இதையும் நம்ம அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த அனுபவத்துக்குள்ள போக வேண்டியது அவசியமா இருக்கு. அனுபவம் இல்லாத கிறிஸ்துவ இல்ல, அனுபவம் தான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் ஒரு வாழ்க்கை வருது, பேசிட்டு போறது கிடையாது. அது வாழ்க்கைய அதான் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. இதை நம்ம ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. சரி, இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட ஒரு காரியத்தை சேர்க்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா 1வது வசனம், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேனே. ஓகே, அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்க்கிறார்களே, கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அறையப்பட்டேங்கிற வார்த்தை கொண்டு வராங்க. ஆமா. ரோமர் 7வது அதிகாரத்துல கொண்டு வரல, கலாத்தியருக்கு கொண்டு வர. கலாத்தியருக்கு வரும்போது அவரோடு நான் சிலுவையில அறையப்பட்டேன். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சிட்டேன் அப்படின்னா எனக்குள்ள கீழ்ப்படியாம மறிச்சிருச்சு. கீழ்ப்படின சுவாவனத்துல வந்துருச்சு. யாருக்கு பணி செய்ய முடியும்? கொடுக்க முடியும், கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்க முடியும். ஆமா இல்லையா? அப்ப தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படி இருக்கிறதுல என் மாம்சத்திலேயே என் நன்மை தீமை என்ன இருக்குது? அடங்கி இருக்குது. தீமை முடிஞ்சிருச்சு, கீழ்ப்படியாம முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய நன்மைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நன்மை சிலுவையில் அறையப்படணும். ஏதேன் தோட்டத்துல நல்லா விளங்கி, ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாமுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? நன்மையும் தீமையும் அது எனக்கு குசியாது. இப்ப நம்ம எல்லாரும் இது வரைக்கும் தீமையை பார்த்துட்டே வந்தோமா? பாவ சுவாபத்தை பார்த்துட்டே வந்தோமா? சரி, டோட்டலா கீழ்ப்படியாம கூட அகற்றப்பட்டுச்சா? ஆமா. உணர்ச்சா? மறைச்சிட்டோமா? நியாயப்பிரமாணத்துக்கு மறைச்சிட்டோமா? இப்ப நியாயப்பிரமாணம் இல்ல. எனக்கு நான் இப்ப வந்து கீழ்ப்படியிற சுவாபம் எனக்கு வருது, என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியிற விருப்பம் வருது. ஆனா அந்த விருப்பம் எப்படி வரும்னா, என் மாம்சத்துல ஒரு நன்மை இருக்குது, என் மாம்சத்திலேயே ஒரு சுயநீதி இருக்குது, எனக்கு பிரியமானது செய்யும்படி எனக்கு நான் சரியான செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அது நான் இப்ப அதை பார்க்கக்கூடிய பார்வை அதான், அது சிலுவையில் அறையப்படணும். கொஞ்சம் தனக்கு நலமானது என்னுடைய சுய சித்தத்தின்படி சுயத்தின்படி என் நன்மையை செய்யக்கூடிய காரியங்கள்
எனக்கு தோன்றது நன்மையான தன் பலத்துல தன்னுடைய கிறிஸ்து சுய அவர் பலத்துல எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. ஆ. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் என் பலத்துல பரலோகத்துக்கு போறேன். ஆ, இப்ப நான் கிறிஸ்துக்கு கனி கொடுக்கக்கூடிய காரியம் வந்துருச்சா? வந்துருச்சு. கிறிஸ்துக்கு கனி கொடுக்க முடியும் நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்துக்கு வருஷமா உனக்கு உணர்ச்சா? இப்ப நான் கிறிஸ்துக்கு பிழைச்சிருக்கேன்னா இப்ப கிறிஸ்துக்கு பிழைக்கும் போது கிறிஸ்துக்கு நடக்க பாப்போமா? நடக்க பாப்போமா? எனக்குள்ள ஒரு பலன் இருக்கா? ஏதாவது ஒரு நல்லது செய்யணுமே அப்படின்னு. நன்மையான நன்மையை செய்யக்கூடிய பலன் இருக்கா? ஆமா, நன்மை இந்த செய்யணும். நன்மை எனக்கு ஏன் பலன் இருக்குதா? இந்த பலத்தை வச்சு யார் கனி கொடுப்பா? கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம். பவுல் சொல்ல இதுதான் சிலுவையில் அறையப்பட்டேங்கிற. இதை கொண்டு அறையப்படணும் சிலுவையில. இந்த எனக்குள்ள இருக்க சுய சித்தம் இருக்கு பத்தியா? ஆமா, என் சுய சித்தம் இருக்கு பத்தியா? இது நன்மையானதே செய்த பத்தியா? ஆமா. இப்ப நம்ம எல்லாரும் சபையில என்ன சொல்றோம்? எல்லாருக்கும் யாருக்கு கனி கொடுக்கணும்? தேவன் கனி கொடுக்கணும். நீங்களா கனி கொடுத்திருக்கலாம், நீங்களா கனி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்கிறோம். எந்த மனுஷனும் தானா கனி கொடுக்க முடியாது. அவன் இஷ்டத்துக்கு கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கறாங்க அவன் யாரோட இணைக்கப்பட்டுக்கணும். அதுக்கு முன்னால அவனுடைய வேலை சிலுவையில அறையப்படுறது. இந்த அனுபவத்துக்குள்ளே வரும். இப்ப நான் உங்களுக்கு முதல் வசனம் சார், நியாயப்பிரமா பாவத்துக்கு நம்ம மறிச்சோமா? மறித்தோம். அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கு. புடிச்சிட்டு ம். நியாயப்பிரமாணத்துக்கு இது மறிச்சிட்டேன். நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சீங்களா? ஞாபகத்துக்கு மறிச்சிட்டேன். அனுபவம் இருக்கா? இருக்கு. அனுபவம் இருக்கு. ஏன் எனக்கு கீழ்ப்படிய வேணும் இல்ல? இல்ல, போயிடுச்சு. இப்ப எதாவது வசனம் கீழ்ப்படியக்கூடிய சுவாடம் வந்துருச்சு. வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சு. வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. இப்ப தேவனுக்கு கனி கொடுக்க முடிய விருப்பம் இருக்கா? இருக்கு. இப்ப நீங்களா செய்றீங்களா? அது கிறிஸ்து செய்யறாரா? ஆமா, அவர் மூலமா நீங்களா செய்றீங்களா? கிறிஸ்து செய்யறாராங்கிறத நீங்க எப்படி விளைவிக்கணும்னா, நீங்க என்னைக்கு இன்னைக்கு சிலுவையில் அறையப்படுறீங்களோ, நீங்க என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட சத்தியத்தை விளைவிக்கிறீங்களோ, அன்னைக்குதான் முழு நிச்சயமா சொல்ல முடியும். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றேன். கவுல் சொல்றாரு வரல, 20 சிலுவையில் அறையப்பட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு. எப்படி பவுல் இது நான் அல்லன்னு சொல்ல முடியும்? நான் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். சுயம் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த அனுபவத்தை நான் பெற வேண்டியது அவசியமா? இந்த அனுபவம் பெறாத வரைக்கும் கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்துவால் நடத்தப்பட முடியாது. கிறிஸ்துவால் நடத்தப்பட முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்கென்று செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஏன்? என்னோட கீழ்ப்படிதல் வந்துருச்சா? எஸ் வந்துருச்சு. கிறிஸ்துவுக்கான காரியங்கள் செய்ய முடியும். எஸ், சொல்லி வரும். புரியுது. இங்கதான் நம்ம எல்லாருமே தவறிட்டோம். இன்னைக்கு சபை தவறுன்னு இந்த இடத்துல சபை எங்க தவறிடுச்சு? நன்மையானதை கொண்டு தேவனுக்கு விலகி போயிடுச்சு. நன்மையானதை செய்து தேவனுக்கு விலகி போயிடுச்சு. சரிதானே தனக்கு மனதுக்கு தோன்றபடி சரியை செஞ்சு தேவனுக்கு விலகி போயிடுச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா தேவனுக்கு கண்டிப்போம். யாரோட இணைக்கப்பட்டோம்? கிறிஸ்துவோட. திராட்சை செடியோட என்ன இணைக்கப்பட்டிருக்கோம். கொடி தானா என்ன கனி கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப நீங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே பிரதர், நல்லது. இப்ப நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னா, நான் சிலுவையில் அறையப்படலையா? அதான் கேள்வி. நான் சிலுவையில் அறையப்பட்டதை நான் எப்படி விளங்கிக்கொள்ள முடியும்? நம்ம போய் சொல்ல நல்லது. போறீங்க. நீங்க போய் பேசிட்டே இருக்கிறீங்க. சுயசித்தம் என்ன இருக்குது? கூடவே வருது. செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எல்லாம் கீழ்ப்படிய போறீங்க. வெளியே சுயசித்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். அது எனக்குள்ள இருக்க சுயசித்தம் உடைக்கப்பட்டிருக்குது. உடைச்செறியப்பட்டிருக்கு. இந்த அறிவை நாம் எப்ப பெற்றுக்கணும்? அனுபவத்தான் பெற்றுக்கிறோம். வேதம் வாசிக்கிறோம்னா இப்ப நம்ம எல்லாரும் சிலுவை அறையப்படணும், அனைவரே மோடு நாங்களும் சிலுவையில அறையப்பட்டுக்கணும் சொல்ல முடியும், சொல்றதுதான். ஆனா இது உண்மையா? என் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கேன்னா இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சொல்லி ஒரு புரியுது. சரி, இப்போ அங்க நான் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்ப ஆசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். சரி, பவுல் என்ன சொல்றார்? புத்தியுள்ள சிற்பாசாரி போல என்ன போட்டேன்? அஸ்திபாரம் போட்டேன். புத்தியுள்ள மனுஷன் எதை விட்டு விலகி இருப்பான்? கொல்ல போட்டு விலகி இருப்பான். கொல்லாக்கு பாவ மனுஷன் தானே. விலகின உடனே பாவ மனுஷன் அகற்ற போட்ட பண்ணா கிறிஸ்து ஓட்டு நடத்திருக்காரா? அஸ்திபாரம் போட்டாச்சா? சொல்லுங்க. இப்ப என்ன பண்றான்னா, இது மேல ஒருத்தன் கட்டுறான். அவன் தான் அந்த சுய சித்தம். எனக்குள்ள இருக்க சுய சித்தம் இருக்குதுல, சுய நீதி இருக்குதுல, அந்த தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு அந்த உணர்வு இருக்குதுல, அந்த விருப்பம் இருக்குதுல,
செய்யறதா யாருக்கா செய்யறோம்? கிறிஸ்துக்கா செய்யறோம், கிறிஸ்துக்கா செய்யறோம். அவருக்கா நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷம். நம்முடைய அறிவை வச்சு, சுய பலத்தின்படி விடத்தை வச்சு, நம்மை சார்ந்து ஆ, கொண்டு, ஆ, நம்மளோட பொருள் எல்லாம் நஷ்டப்பட்டு தனக்கு நலமானது நம்ம கட்டுறோம். தேவனுக்கு நான் கட்டேன். தனக்கு நான் நலமானதை நான் கட்டுறேன். நான்கிற காரியம் இருக்குதுல, இந்த காரியம் தேவனுக்கு எதிரா இல்ல. தேவனை சார்ந்து சார்ந்து இருக்கு. இருக்கும்படியா செய்யறோம். தேவனுக்கு மகிமைப்படுது, சார்ந்து இருக்கு. ம். நான் சொல்ல வர்றதுலாம் என்னன்னா இருக்குது, இது வந்து பொருளாசி உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வரல. எந்த மனுஷன் தேவனுக்கென்று நீ சொல்லும்போது, தேவனுக்கென்று தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும்படி நடக்கிறானோ, ஏதோ அவனுக்கு தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். எல்லாருக்கும் இந்த ப்ராசஸ் வராது. தேவ மகிமைக்கென்று வாழ விரும்புறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த ப்ராசஸ்ல கூட்டி வருவாங்க. தேவனுக்கா அவங்க தான் முதல்ல வந்து பாவத்துக்கு மறிப்பாங்க, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு மறிவாங்க, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வாங்க. சிலுவையில் அறையப்படுவாங்க, இந்த அனுபவத்துக்குள்ள வருவாங்க. அதான் பவுல் சொல்றாரு, வேறு ஒருவன் அது மேல் கட்டுகிறார். கட்டுகிறான். அந்த வேறு ஒருவன் யாரு? சுய- சுய சித்தம். எனக்குள்ள இருக்கிற சுய சித்தம். என் சுய சித்தம் தான். அப்ப இந்த சுய சித்தமானது தேவனுக்கென்று, தேவன மகிமைக்கென்று ஒரு செயல் என்ன பண்ணுது? உண்டா? செய்யுது. அது செஞ்சுச்சு அப்படின்னா, நாம் தேவனுக்கென்று செய்வோம். ஆனா தேவன் செய்யல. தேவனால் செய்யப்படல. ஆமா, காயின் தனக்கு நலமானதை செலுத்துறான். ஆமா. அவன் ஆபேல் விசுவாசத்தினால செலுத்துறான். காயின் தனக்கு நலமானதை பண்ணுவான், நல்ல காரியத்தை பண்ணுவான். தேவன் அங்கீகரிக்கல. ஏன்? அது காயினுக்கு நலமா இருந்துச்சு. ம், ஆனா ஆபேல் விசுவாசத்தினால செலுத்துறான். அதாவது தேவனாலே செலுத்துறான், கிறிஸ்துவனாலே செலுத்துறான். அப்பனா வேதம் என்ன விரும்புது? தேவன் என்ன சொல்றார்? அதாவது அவரால், அவர் அவர் மூலமாக, மூலமாய் அவருக்காக. அவருக்காக, அவரால் அவர் மூலமாய் அவருக்காக. எந்த விதத்திலும் அவரு தன்னுடைய காரியத்தை எடுத்துக் கொடுக்கவே மாட்டார், அந்த மகிமை. ஏன்னா அவரால், அவர் மூலமாக, அவருக்காக. அவருக்காக செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவர் நாம மகிமைப்படணும். என்னால், என் மூலமாக தேவனுக்கு தேவனை மகிமைப்படுத்தி அப்படின்னா அவர் நாம மகிமைப்படாது, தேவனுக்கு அநேகப்படுத்து கனவீனப்படுத்துவோம். நான் தான் மகிமைப்படுவேன். ஏன்னா செஞ்சவரா யாரு? நான் நான் வேணா என் வாயில சொல்ல முடியும், ஆண்டவரே கர்த்தாவே நீரே பெரிய காரியங்களை செய்தே அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் செய்யலடா, நீ என்னடா செஞ்ச. எஸ் தேவனுடைய மகிமை நான் தான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அநேகர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யறாங்க, கர்த்தர் தான் செஞ்சாங்கிறாங்க. செஞ்சது அவங்க, ஆனா கர்த்தர் பேரை சொல்றாங்க. இது பொய். பொய் சொல்லி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு. எங்க கிறிஸ்தவம் போயிடுச்சு? நம்ம ஏன் இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது? இன்னைக்கு அதாவது என்ன ஆக்சுவலி இந்த மாம்சம் அவ்வளவு வலிமை இருக்குது. இந்த மாம்சம் அவ்வளவு வலிமை இருக்குது. எங்கேயும் தன்னை மகிமைப்படுத்துறதுக்கு கிரியை செய்ய ஆரம்பி. தீமை அகண்டு கொடுப்பார், நன்மையை ஒடுக்கே. நன்மையை கொண்டுதான் நம்மளை விழுத்தடிக்கிறான். நன்மையை கூட கண்டுபிடிச்சிருக்கோம். வஞ்சிச்சா நன்மையை கொண்டு நம்மளை வஞ்சிட்டு இதுல கண்ணும் கருத்துமா இருந்துட்டோம். இந்த வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னா கிறிஸ்துக்கு இன்றைய காலகட்டத்துல கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம். சூப்பர். ஆமா, கிறிஸ்துவ இருக்குது, ஆனா கிறிஸ்து இல்ல. ஆனா கிறிஸ்து இல்ல. கரெக்ட். நம்ம அடுத்த சொல்லி அந்த கிறிஸ்துவ பற்றி பேசலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல அந்த கிறிஸ்துவ பத்தி காமிச்சாங்க. அவங்க பேசுறது எனக்கு வேடிக்கையா இருக்கு. யார் அந்த கிறிஸ்துவ போது என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை போட்டு ஒரு பேசுவோம். சரி, இப்ப இங்க வரும் என்ன சொல்றாரு? வேறு ஒருவன் அது மேல் இந்த விதமாய் கட்டுகிறா என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அந்த அஸ்திவாரத்து மேல நீ கட்டுவான், வேற அஸ்திவாரத்தை போட முடியாது. ஆமா, ஒரே அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அது மேல கட்டியா? கட்டு. அஸ்திவாரம் போட்டாச்சு, நல்ல கல்லு போட்டாச்சு, கல்லு வச்சு நல்ல பொன், வெள்ளி, கண்மலை 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 வச்சு மண்ணை கட்டின அது கரைஞ்சு போயிடும். கண்மலை இருக்கா, இது கரைஞ்சு போயிடும் மண்ணு. ஆமா இல்லையா? ஆமா. அதனால இன்னொருத்தன் கட்டுறான், நீ எப்படி கட்டே பாத்துக்க. அப்ப நான் கட்டினா மண்ணை தோச்சே கட்ட முடியும், ஆமா, மாம்சத்தின் கட்ட முடியும். அதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அந்த வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க. பாருங்க, ஒருவன் பொன், வெள்ளி, வெள்ளி, வெளியேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினா இது சேர்த்து சொல்றார். இங்க பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொண்ணு வெள்ளி யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது. அஸ்திவாரம் பொண்ணுங்கிறது தேவனுடைய மகிமை குறிக்குது, வெள்ளிங்கிறது ரட்சிப்பை குறி. ரட்சிப்பை குறி. ஒருத்தர் வெள்ளி இருக்குன்னா ரட்சிப்பு. அதனால லூக்காஸ் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஒரு வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு இருந்து ஒரு வெள்ளியை தேடி எடுத்த உடனே
அது நிமித்தமாக தேவ தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஏன் தேவ தூதர்கள் அங்கே சொல்றாரு? முதல்ல பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு மனுஷன் மனம் திரும்பி காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சா பரலோகம் சந்தோஷப்படுறான். வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச உடனே தேவதூதர்கள் முன்பாக சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, தேவதூதர்கள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போற நிமித்தமாக பணிவுடைய நாவில யாரெல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போறாங்களோ அவங்களுக்குலாம் அவங்க பணி செய்யறவங்களா. இப்ப நீங்க ரட்சிப்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ரட்சிப்பை நீ சுதந்திரத்துக்கு கொண்டீங்கன்னா யார் சந்தோஷப்படுவா? ஒரே சந்தோஷம் இருக்கும். ஏன்? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. வெள்ளிங்கிறது ரட்சிப்பை குறிக்கும். வெள்ளிங்கிறது இப்ப பொன்னையும் வெள்ளியும் வச்சு கட்டிங்கன்னா தேவனாவும் மேன்மைப்படும். அது அழியாது. ஆனா அடுத்த கட்டம் சொல்லப்படுது, கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இலைகளினால் கட்டினால். ஆமா. இப்ப என்னிடத்துல கிறிஸ்து வந்த பிற்பாடு, அஸ்திவாரம் போட்ட பிற்பாடு அசையாத ராட்சியம் இருந்திருக்குது, அசை உள்ளது இருக்கு. ஆமா. அழியக்கூடியது இருக்குது, அனித்தியமானது இருக்குது, நித்தியமானது இருக்குது. இது நம்மளுக்கு அனித்தியமானது பூரா என்னன்னு கல் மரம் புல் இதை வச்சுதான் கட்டணும். அதுவான கல் மரம் புல்லுங்கிறது என்னன்னா சிந்தையை வச்சு, என் அறிவை வச்சு, எனக்கு நலமாய் தோன்றலை வச்சு கட்டுறதுதான் கல் மரம் புல்லுங்க. அழியக்கூடியது. இதை வச்சுதான் கட்டணும். இதை கட்டினா அதுக்கு யாரும் என்ன சொல்றாரு, கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அது விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அக்கினிங்கிறது என்னன்னா சோதனை. இப்ப நான் கர்த்தருக்கு கனி கொடுக்கும்படி நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்துக்கு மறுசிட்டு நியாயப்பிரமாணத்துக்கு மறுச்சு யாருக்கு கனி போறேன்? கனி கொடுக்க அந்த நிலைக்கு கீழ்ப்படுதல் சுவா வந்துருச்சு. இப்ப தேவனுக்கு என்று ஏதாவது ஒண்ணு செய்ய விருப்பம் வருதா? ஆமா, வருதா? தேவனே அந்த விருப்பத்தை எனக்கு கொடுக்குறாரு. கொடுத்தாலும் யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். அவரும் விருப்பத்தை கொடுக்குறாரு. அந்த விருப்பம் வந்த உடனே நான் என்ன பண்றேன்? அந்த விருப்பத்தை எடுத்துக்கிட்டு ஏன் பலம் எடுத்துக்கிறேன்? யாருக்கும் தெரியல, ஏன் பலத்தை நான் பண்றேன்? எடுக்கும்போது ஏன் பலம் போனா மண் கல் மரம் புல்லா இல்லையா? புல் கட்டுறேன். கட்டுறதுல யார் நாமத்துக்கு கட்டுறேன்? தேவனுடைய நாமத்திற்கு. எந்த ஆதாயத்துக்காக கட்டுறது? தேவனை மகிமைக்கு தான் கட்டுறேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்துருக்கேன். கட்ட விடுறாரா? கட்ட வரும். இவனுக்கு இன்னும் போய் ஆண்டவரே இன்னும் இது தேவையா? கட்ட விடுறார். எல்லாமே அதே அனுமதிக்கிறார். தேவ சித்தமா? தேவ சித்தம் இல்லை. அனுமதிக்கிறாரா? அனுமதிக்கிறார். இதை மட்டும் நல்லா விளங்கிக்கிறோம். தேவனுடைய அனுமதி தேவ சித்தம் இல்லை. ஏன் அப்ப அனுமதிக்கணும்? ஏன் அனுமதிக்கணும்னா, நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 பையங்க இருக்காங்க. ஒரு பையன் நீங்க சொந்த கேட்க மாட்டேங்கிறேன், குடிவாரமா எனக்கு வேணுங்க. இப்போ ஆனா நீங்க அதுக்கு வாங்கி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது வேணாங்கிறீங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறேன். நீங்க என்ன வந்து சரி விடு, அதை போய் அதை வாங்கிட்டு போனா நாளைக்கு கஷ்டப்படுவேன் தெரியாது அவனுக்கு. சரி உடனே வாங்கி கொடுத்துறீங்க, பர்மிஷன் கொடுத்துறீங்க, அனுமதி கொடுத்துறீங்க. அவன் போயிடறான். நாளைக்கு துன்பப்படும்போது என்ன பண்றான்? நினைச்சு பார்ப்பேன், நான் தப்பு பண்ணனே. அது அனுமதிக்கிறீங்க. ஆனா நீங்க நாளைக்கு சொல்ல, நான் நேற்றே சொன்னேன்ல உங்களுக்கு, கேட்கலதான் இருப்பீங்க. நீங்க அனுமதிச்சீங்க, ஆனா அதுல உங்க விருப்பமே இருக்கு. ஆமா. இதே போலதான் உண்மையாவே நாம் தேவனுக்கு பிள்ளைகளான பிற்பாடு தேவனுக்கு கனி கொடுக்க நம்ம ஆரம்பிக்கும் போது நம்முடைய சுய இஷ்டத்துல நம்ம விருப்பத்தை பூரா அவர் விருப்பம், அவருடைய விருப்பம் வரும். அந்த விருப்பத்தை நாம் விருப்பி எடுப்போம், இப்படி செய்யணும்னு சொல்லுவோம். அதை நம்ம கொண்டு போவோம். கத்தட்ட கொண்டு போகும்போது கற்றுக்கணும், அது அனுமதிப்பா. ஏன்? இப்ப உடைய உடம்புல மறிக்க கூடாது. இப்ப மறிச்சா உடஞ்சு போயிடுவான். விடு, கட்டும்பா. எதுவரையும் கட்ட விடுவாரு? முழுமையா கோவரத்தை வச்சு, சிலுவை வச்சு, பெயிண்ட் அடிச்சு, அப்படியே கலாம் போட்டு, கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படி நாமக்கு மாவத்துக்கு நாங்கள் கட்டின பாருங்க போகுது இடிச்சு போறாச்சுன்னா அது வரைக்கும் கட்ட விடுவார். கட்டுனதுல திருப்தி அடைஞ்சு கத்துற நாமத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவர் நாம மகிமைப்படுவார்னு சொல்லிங்களா, அப்பதான் இடிச்சு விடுவா. ஏன்னா நீ கட்டுனதுல யார் நான் மகிமைப்படல, யார கட்டுனது? நீ தன்னுடைய பலத்தினால் கட்டுறது, என்னுடைய பலத்தினால் டெஸ்ட் ஆகி பண்றது எல்லாம் இடிக்கும் போது எப்படி இந்த நிலைமை என்ன இருக்கும்? அதான் அக்கினியாவது சோதனையாவது தேவன் பரிசுத்து பார்க்கும்போது அந்த அக்கினி வரும்போது நின்னா அவன் லாபத்தை பெறுவான், கூலியை பெறுவான். அது நாசம் வச்சுன்னா அவன் நஷ்டத்தை என்ன பெறுவான். அக்கினி வரும்போது நான் ஏன் சுயத்துல கட்டியிருந்தேன் அப்படின்னா இடிஞ்சு போமா படாதா? அதனால வேற சொல்லுது, ஏசியா திருக்கரசு புத்தகம் 53ஆம் அதிகாரம்
10 கர்த்தரோ அவரின் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கொண்டு நீடித்த நாளாய் இருப்பார். குமாரன இயேசு கிறிஸ்துவை கூட வேற சொல்லுது, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் நொறுக்க சித்தமாகி. அப்ப இந்த நிகழ்வு எப்ப என் வாழ்க்கை நடக்குதுன்னா, அவர் தேவ பிராவுக்கு குறைச்சவர் தானே, ஜீவனுள்ளவர் தானே, அவரே தேவனை நான் நொறுக்க சுத்தமா. அப்ப இந்த வாழ்க்கை என் வாழ்க்கையில எப்ப நடக்குது? அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை கூட அவர் நொறுக்க என்ன பண்ணாரா? சித்தமா நடக்குது. அவர் நொறுக்க சித்தமானா அவரோட கூட இருக்க நாம் நொறுக்க சித்தமா எஸ். இருக்கணும். எப்ப என் நொறுங்குனா, நான் எப்பெல்லாம் தட்டி முடிச்சுட்டு இடிக்க போறோம் அப்பதான் என் நொறும். இதான் நொறுக்குதல். எஸ். ஒரு மனுஷன் தேவன் எப்ப நொறுக்குறாருன்னா, கட்ட முன்னால மறைச்சாச்சுன்னா ஆண்டவரே இந்த கட்டி இப்படி போவான். முடிச்ச பிற்பாடு அவனை போட்டு இடிச்சு போடும்போது அவன் நொறுக்கிடுவான். இப்ப தேவனுடைய சித்தம் பாருங்க எங்க வருது. இதுதான் பவுல் கத்துக்கிட்டேன். நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்தை மறிச்சேன். தேவனுக்கு கனி கொடுக்கும்படிக்கு அவனை சிலுவையில நான் அறையப்பட்டேன். அவனா என் சித்தம் டோட்டல் அவுட். என் சித்தத்தை கொண்டு செஞ்சு எல்லாமே கட்டினேன். தேவன் உடைச்சிட்டாரு. இப்ப சொல்றேன் நான் இல்ல. எனக்குள்ள இப்ப சொல்லாத போது என்னால் எதையாவது ஒன்றை யோசிக்கிறது கூட நான் தகுதி உள்ளவன் அல்லங்கிற. ஏன் டோட்டலா இடிச்சு போட்டுக்க. அப்போ ஒரு சகோதரன் ஆக்சுவலி இந்த நாட்கள்ல அந்த நான் இல்ல எல்லாம் கிறிஸ்துவேன்னு சொல்றான்னா, நான் இல்லைங்கிறது நான் சிலுவையில் இருக்கிறேன். என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இவன் தான் சிலுவைப்படுறான். அப்பனா நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது வேதம் சொல்றதுனால சொல்றமே அது இல்ல, அனுபவத்துல சொல்றோம். அனுபவத்துல நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நான் கட்டினது உடஞ்சிச்சு, நான் கட்டினது வெந்து போச்சு, டோட்டலி க்ளோஸ். அப்ப இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் தேவ சித்தம் அல்ல. இனி நான் ஒன்றும் செய்ய போறதே இல்ல, நான் இல்ல, அவர் தான். இந்த நிலைக்கு ஒரு சகோதரன் வராமல, அவன் தான் சிலுவையில் அறையப்பட்ட. அதான் பவுல் சொல்றான், சிலுவையில அறையப்பட்டிருக்கேன். கலாத்தியர்கள் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவோ எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? நான் கட்டினது கூட என்னாச்சு? உடைக்கப்பச்சு. நான் இல்ல, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. பவுல் சொல்லுவாரே இதே கலாத்தியர்கள் எழுதும்போது, இந்த உலகம் எனக்கு சிலுவையில அறையப்பட்டது. உலகம் வர முடியாது. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். நானும் இங்க போக முடியாது. உலகத்துக்கு போக முடியாது. சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் எந்த கிரியும் தானா செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தேவனால் பயன்படுத்தக்கூடிய பாக்குறவன். எஸ். இப்போ 1 கொரிந்தியர்ல பாருங்க, 3ஆம் அதிகாரம். அக்கினியானது பரிசோதி. அக்கினியானது அக்கினி பரிசோதிச்சா எப்ப எந்த இடத்துல நான் கட்டினது வந்துச்சா? அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலை நான் கட்டினது வந்துச்சா? நெல்லு வச்சு உடஞ்சி வச்சா? போச்சு. அக்கினி வந்துருச்சா? அக்கினி வரும்போது நான் கட்டினது வெந்தா நான் கட்டினது. அக்கினி வரும்போது நினைச்சிருந்தா யார் கட்டினது? தேவன். அது பொண்ணும் தெரியுமா? அது அழியா. அதுக்கப்புறம் அவர் சொல்லும்போது, அதனேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். எங்க சொல்றாரு? அவனோ ரட்சிக்கப்படுவான். எங்க வந்தா ரட்சிப்பு கூட? எங்க ரட்சிப்பு? இந்த முழுமை ரட்சிப்பு வரும்போது எங்க கடந்து வந்தா? பாவத்துக்கு மறைச்சேன்னு சொன்னா சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இவன் தான் ஒரு ரட்சிப்பு. இது ஒன்று பாவத்துக்கு மறிச்சான், நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சான், கடைசியா சுயத்துக்கும் மறிச்சான். சிலுவையில் அறை என்னால ஒன்று செய்யுங்க. இவன் தான் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் ரட்சிப்புங்கிறாங்களே. ரட்சிப்புங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ரட்சிப்புங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நெடுக பயணிக்கிறத. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் கிறிஸ்துவை சமூகத்தில் இருக்கும். இனி நான் நல்லன்னு சொல்லுவான். அவனுக்குள்ள எதுவுமே கிடையாது, என்னால ஒன்று செய்ய முடியாது. இப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தருடைய ஆலயத்துல தூணா நிற்கப்பார். இவன் தான் அக்கினியிலிருந்து தப்பிக்கப்பட்ட கொள்ளியல். இவன் தான் கிறிஸ்துவினால் கிரீடத்தை பெறக்கூடியவன். அந்த ரட்சிப்பின் கிரீடத்தை பெறக்கூடியவன் வந்த மனுஷன் தான். இதுதான் அவர் சொல்றார் அந்த இடத்துல. அவனும் ரட்சிக்கப்படும். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது
அருமையான நான் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த முழுமையான இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் நான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுறேன்னு சொன்னா தப்பா சொல்றான். தப்பா சொல்றான். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரால் ஒரு மனுஷன் பயன்படுத்தக்கூடியது. எஜமானால் உபயோகப்பட்ட பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கும்னா, இங்க பாத்துங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளி வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மரமான பாத்திரங்களும் உண்டு. அவையிலே சில கணத்திற்கும் இந்த கணத்திற்கும் சில கனவினத்திற்கும் கனவினத்திற்கும் ஆனவைகள். ம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் தன்னை அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் ம். எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். இன்னும் வெளியமான பாத்திரம் இருக்குது. ம். அது கணத்துக்குரியது. அதாவது தேவனால் பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் என்னன்னா, இந்த பாத்திரம் இருக்கு. கனவு மண்ணுமான பாத்திரங்களும் இருக்கு. இதுல சில கணத்துக்கும் சில கனவினத்துக்குள்ள உரிய கரை. அதாவது கனமா இருந்தாலும் சரி, கனவீனமா இதை விட்டு தன்னை ஒருவன் சுத்திகரித்துக் கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட நிலைக்கு வந்துட்டான் அவன். அதாவது இவன் கட்டுறத பூரா தேவன் என்ன பண்ணாராம்? வேக அடிச்சிட்டாருன்னா உடஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த நிலைக்கு வர்றான்னா, என்னால எதுவும் செய்ய இயலாது. அதாவது இந்த என்னால எதுவும் செய்ய இயலாதுங்கிற நிலைக்கு வர்றாமச்சுல அவனை தான் தேவன் நடத்த முடியும். தேவன் நடத்துறதுக்கு ஏற்ற பாத்திரம் எது, சூழ்நிலை எது, என்னால எதுவும் செய்ய முடியாது. வாயில சொல்லக்கூடாது, அனுபவத்தை செய்யறதுக்கு தயங்குவோம், பேசுறதுக்கு தயங்குவோம், பார்க்கறதுக்கு தயங்குவோம். ஏன் என்னால முடியாது? ஏன் நான் கட்டினதுன்னா வெந்து போச்சு. அவர்தான் அவர்தான் அவர் தான் பார்ப்போம், அவர் தான் நடத்தும். இவன் தான் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். பாத்திரமா இருப்பான். இது நல்லா விளங்கிறான். இது முடிச்ச ஒரு பாரு பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16 வசனம். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாம ஆமா. எப்ப சொல்றாரு? ஒரு மனுஷன் இருந்து அகப்பட்டு தப்பினது போல இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவை உடைய மனுஷன். ஏன்னா கிறிஸ்து மட்டும்தான் இங்க இருக்காரு. ஆமா, அவரை மட்டும் சுயநீதி கிடையாது, அநீதி கிடையாது, எதுவும் எல்லாம் நீக்கப்பட்டு போச்சு. கிறிஸ்து மட்டும் தான் இருக்காரு. யாருடைய ஆவி இருக்கு? கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவனுடைய ஆவி. தேவ ஆவி எங்கே இருக்கு? இப்போ யாருடைய ஆலயமா இருக்கான்? தேவனுடைய ஆலயமா இருக்கான். அவன் தான் தேவனுடைய ஆவி. இப்ப நம்ம எல்லாரும் ஞானத்துல எடுத்தோன்னு எந்த ஆலயமா போறோம்? தேவனுடைய ஆலயமா போறோம், விரும்புறோம், விரும்புறோம். ஆனா நான் தேவனுடைய ஆலயமா இருந்தா இருக்கு. தேவனுடைய ஆலயமா இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த ஆலயத்துக்கு உறவமா வரக்கூடிய தேவன் சந்திக்கணுமா இல்லையா? ஆமா, அவர் சந்திக்கல, நாம சந்திக்கிறோம். இதை என்ன சொல்றது பாருங்க, பெரியவசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டா இருக்குது? பரிசுத்தமா இருக்கிறது. இப்ப என்ன அர்த்தம்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கிறிஸ்தியனத்துல வாசம் பண்ணி கொண்டு இருக்கார், அஸ்திவாரம் போடாச்சு, அவர் மட்டும்தான் இருக்கார், வசனம் மட்டும் தான் அழைச்சிருக்குது. இப்ப நான் தேவனுடைய ஆலயமா இருக்கேன். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கும். எப்படி? நாளுக்கு நாள் நம்ம யாரை போல வருவோம் போல வருவோம். நான் நமக்குள்ள ஒரு பரிசுத்தனா இருக்கும், வந்திருக்கும். ரட்சிப்பினால் சுத்தப்படுத்தப்பட்டுச்சா? சுத்தப்படுத்தப்பட்டுச்சா? ரட்சிப்பினால சுத்தப்படுத்தப்பட்டுச்சா? ஆமா, சுத்தப்படுத்தப்பட்டது. ரட்சிப்பினால பாவம் பழைய மனுஷன் அகற்றப்பட்டானா? அகற்றப்பட்டான். சுயநீதி அகற்றப்பட்டுச்சா? ஆமா. சுத்தப்படுத்தப்பட்டுச்சா? ஆமா. கொஞ்ச நாள் சேர்த்து பரிசுத்தப்படுத்துவோம். அப்ப சுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம்னா, சுத்தங்கிறது எனக்குள்ள அசுத்தத்தை நீக்கிறது, பரிசுத்தங்கிறது தேவ சாயலை எனக்குள்ள கொண்டாந்து வைக்கிறது. அப்ப தேவனுடைய ஆலயமா இருக்கு. தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய மகிமை விளக்கும். மகிமை என்ன? அவர் இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ளது. அந்த மகிமை விளக்க ஆரம்பிச்சு. அதனால வேதம் சொல்லுது, எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கி வைக்கிறார், எவர்களை தேவன் நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மறுரூபப்படுத்தி வைக்கிறார். அவர் சாயல, அந்த தேவனுடைய சாயல், கிறிஸ்துவுடைய சாயலை நம்ம மறுரூபப்படுத்திக்கிறார். இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஒரு ரட்சிப்புடைய அனுபவத்தை பார்த்துட்டு இருந்தோம். ரட்சிப்புங்கிறது எடுத்தோன்னு வரக்கூடிய காரியம் இல்லை. ரட்சிப்புங்கிறது மீட்கப்படணும். மீட்கப்படும் போது பாவத்துக்கு மறைச்ச அனுபவத்துல வரும். 2வது நியாயப்பிரமாணத்துக்கு மறைச்ச அனுபவத்துல வரும். 3வது சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை புரியுது. சிலுவையில் அறையப்பட்ட புரிஞ்சுக்கிறாரு. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான்? எல்லாம் என்ன இதான் பவுல் சொல்றார், நான் அல்ல கிறிஸ்துவே அதான் சிலுவையில் அறையப்பட்டுன்னு சொல்லிட்டாங்க. வசனம் ஏன் சொல்றாரு? நான் அல்ல, எல்லாம் கிறிஸ்து.
இதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள மீனான அஸ்திவாரம். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா கிறிஸ்துவ நாமத்தை மேம்படுத்திடுவார். ஆனா சீக்கிரம் நடக்காது. பல பாடுகள் பட்டாதான் நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுக்கு புரிஞ்சாதான் ஒத்துக்கிறோம். என் சாரத்தை பிழிஞ்சு எடுக்கணும். என் வாழ்க்கையில அநேக சாரங்கள் இருந்துச்சு. என் சுயசத்து நிறைய இருந்துச்சு. பிழிஞ்சு எடுத்தேன். எனக்கு விரும்பினவங்க, என்னோட கூடவே இருந்தவங்க, என்னை ரொம்ப நேசித்தவங்க எல்லாரையும் கொண்டு பிழிஞ்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடைக்கப்பட்டேன். அப்புறம் தான் சத்தியத்தை எனக்கு கலங்க பண்ணேன். இன்னைக்கு எனக்கு ஆறுதல் இருக்குது. தேவன் என்னை ரசிச்சிருக்காரு. ஆமென், ஆமென். அவருடைய ஆலயமா ஒரு நாள் யாருடைய மகிமை வெளிப்படும். தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை. நீ வழங்கியிருப்பீர்கள் நினைக்கிறேன். நாம் ஜெபம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இரக்கமாகிட்டு. ஆம், இவ்வளவு நாட்கள் நாங்கள் அந்த ரட்சிப்பை குறித்து தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டு வந்த நாங்கள் இதனால ஒரு முடிவுக்குள்ள வர எங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. ஆமென். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய மனுஷன் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேங்கிற அனுபவத்தை பெறக்கூடிய அந்த நிலையை இன்னைக்கு பார்த்தோம். அதை பேசுவோம், அதை சொல்லுவோம். ஒவ்வொரு சகோதரியும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உண்மை நம்பி இருக்க, உண்மை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவம் உண்டாகும்படிக்கான செவி. ஆமென். கேட்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதமா இருப்பார்கள். நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கிறிஸ்து